தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தணும்னு விரும்புகிறேன். அதாவது 2 தரப்பாக நரேட்டிவை ஒரு ஒரு குப்பையான குரூப் வந்து மாற்றணும்னு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக நடந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன். 2 நாட்கள் நான் வந்து நாம் தமிழர் கட்சியை விமர்சித்தேன். 2 நாட்கள் விமர்சிக்கும் போது 2 வீடியோ விமர்சிக்கும் போது அந்த 2 வீடியோலேயே ட்ரிகர் ஆகி சாட்டை வந்து இதுக்கு முன்னாடியே லைக் வந்து ட்விட்டரில் இது வந்து நான் 80 லட்ச ரூபா இப்படி திமுக கிட்டேருந்து வாங்கிட்டு வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை ரீகோட் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தாப்புல. ஆக்சுவலாக அதிலே ட்ரிகர் ஆகிட்டாப்புல, ஐயோ கரெக்டான அமௌண்ட்டை ஃபிகர் வந்து சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆகிடுச்சு. 3 மாதத்துக்கு அப்புறமா லாஸ்ட் 2 வீடியோ நான் போடும்போது கரெக்டாக ஆதாரத்துடன் 15 கோடி ரூபாய்க்கு சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கரெக்டாக ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது 7வது மாதம் 9வது மாதம் 20ஆம் தேதி 23ஆம் தேதின்னு நினைக்கிறேன். கரெக்டாக இடத்த வாங்குறாரு. 15 கோடி ரூபாய்க்கு விருதுநகரில் இடத்த வாங்குறாங்க. அதுக்கும் உருட்டுறாங்க. அதாவது காளிமுத்து அவருடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவார் டவுரி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவரும் வாங்குவாராம். 50,90,000 கொடுத்து அந்த இடத்த ரெஜிஸ்டரும் பண்ணுவாராம். இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணி பேசணும். இதுலேயும் ட்ரிகர் ஆகிட்டாங்க. ட்ரிகர் ஆகி அதே வீடியோவில் நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தேன்னா, என்ன விமர்சித்து ராஜா போரன்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து என்னை விமர்சிச்சிருந்தார். ரொம்ப மரியாதையே இருக்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். அவங்கள மாதிரி நம்ம வந்து கீழே சாக்கடை மாதிரி இறங்கியெல்லாம் போக வேணாம், இருக்கிற விஷயத்த சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, ராஜா போரன் என்ன பண்ணுறாப்புல, என்ன எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான் நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு தற்குறி பையன் இருக்காப்புல. இந்த தற்குறி பையன் என்ன பண்ணியிருக்கா, இவனை அறிவாளி நினச்சி இந்த தற்குறி என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி சீமான் அண்ணனை விமர்சிச்சிருக்கான், சாட்டை அண்ணனை விமர்சிச்சிருக்கான், ஏல ஆதாரம் இருந்தால் கொடுல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லோக்கலாக பேசியிருந்தாப்புல. இப்போ நான் என்ன பேசியிருந்தேன் ஆக்சுவலாக வீடியோவில், சரிண்ணே ஆதாரம் தானே வேணும், ஆதாரத்தை நான் கொடுத்துட்டேன். சரி, ஆதாரத்தை கொடுத்ததுக்கப்புறமா இப்படி ராஜா போரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசியிருக்காரு. இதே ராஜா போரன் அவர்கள், நான் அந்த வீடியோ தெளிவாக ஃபுல்லும் பாருங்கள், போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதே ராஜாபுரன் அவர்கள் சீமான் அவர்களை இதுக்கு முன்னாடி விமர்சிச்சிருக்காரு. இந்த கேண்டிடேட்டை நிப்பாட்டுறது, அதாண்டி வந்து பல விஷயங்களை விமர்சிச்சிருக்காரு. விமர்சித்ததுக்கப்புறமா அவர் வந்து ஒரு லேகியம் ஒன்று விற்கிறாரு, ஏதோ யானை கவரமாக ஏதோ ஒரு லேகியம். இந்த லேகியம் விற்கும்போது ஆரம்பத்தில் எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் கிடையாது. ஸோ அது சர்டிஃபிகேட் கிடையாதுங்கிறது எனக்கு எப்படி தெரியுதுன்னா, என்னோடய நண்பர்கள் சிலர் அதை வாங்கி யூஸ் பண்ணும்போது அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க இது எஃப்எஸ்எஸ்ஐ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எஃப்எஸ்எஸ்ஐ இல்லைன்னு சொன்னோன்னே இவங்க வீடியோ போட்டோன்னே ராஜாபுரன் அவங்களுக்கு மிரட்டல் விட்றது, ஓ வீடேறி நான் வெட்டுற பாரு, எப்படியா வீடேறி வெட்டுறதுக்கு இந்த பாருங்கள், வெட்டுறதுக்கு வந்தாங்களோ டிஷர்ட் இதாக இருக்குது, வெட்டுறதுக்கு வந்தாங்களோ அதே மாதிரி இவங்களுடைய உன் வீடேறி வந்து வெட்டுறம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் போடுறாப்ல. அதாவது ரொம்ப டீசெண்டாக சொல்கிறேன், ராஜா போரன் இன்னும் ஒரு போஸ்ட்மேனாக இருக்காப்புல போல். அப்போ என்ன ரொம்ப டீசெண்டாக தான் சொல்லியிருந்தேன். அதாவது என்னென்னா, லைக் பிரதர், என்னோட நண்பர்கள் சிலர் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணது வந்து லைக் நீங்கள் எஃப்எஸ்எஸ்சி இல்லாமல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விமர்சனம் வச்சுருக்காங்க. சிட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட்டும் உங்களுக்கு மேலே விமர்சனம் வச்சுருந்தாங்க. இவருக்கு வந்து எஃப்எஸ்எஸ்சி கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ அதை பலர் உட்கொண்டு அப்போ எவ்வளோ பாதிப்புகள் வரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டு ப்ராடக்ட்டை பற்றி ரிவீல் பண்ணி பேசியிருந்தாங்க. அப்போ இந்த ஃபுட்டு ப்ராடக்ட்டில் இவ்வளோ ரிவீல் பண்ணி அவங்களுக்கு நெகட்டிவிட்டி வந்தோடனே அந்த நெகட்டிவிட்டியை மறைக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சியை ராஜா போரன் யூஸ் பண்ணுறாப்புல. அந்த கட்சிக்குள்ளே போய் நான் வந்து நாம் தமிழர் கட்சி உறுப்பினர், நாங்கள் இங்கே பாருங்கள் இயற்கை சார்ந்து லேகியத்தை நான் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து அந்த கட்சியோட இயற்கை விஷயத்தை கொள்கையை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்குள்ளே போய் அது ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிக்கிறாப்புல. இதை தான் நான் சொன்னேன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனை நடந்துச்சுல்ல, இதே மாதிரி வந்து ஒரு லேகிய பிரச்சனை. இந்த லேகிய பிரச்சனையில் எஃப்எஸ்எஸ்ஐ இல்லைங்கிற இஷ்யூ வரும்போது சீமான் அவர்களை யூஸ் பண்ணிக்கிட்டீங்களேன்னு அப்படி நான் சொன்னதுக்கு நேற்றுக்கு நைட்டு, இன்றைக்கி கரெக்டாக எத்தனாம் தேதி, சண்டே வந்து 3ஆம் தேதி, நேற்றுக்கு நைட்டு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து லைக் நோட்டை ஓட்டுறக்காப்புல கேமராஸ் எல்லாம் இருக்கா, வீட்டில் ஆட்கள் இருக்காங்களா. சரி, இது டவுன் தான் ஆக்சுவலாக எங்கள் வீடு எங்கன்னா இங்கே எல்லோரும் நிறைய பேர் இன்றைக்கி வந்தனால சொல்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் லைக் முளகுமூடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோழிப்போர்லை என்னும் ஊரில் தான் எங்கள் ஊர். அந்த ஆர்டி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜங்ஷனில். அப்போ என்னென்னா ஆள் எதுவும் இல்லை. ஸோ பக்கத்தில் ஃபுல்லும் கடைகள் தான் இருக்குது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸு சுற்றி கடைகள் இருக்கிறதுனால யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தில் நேற்றுக்கு நைட்டு பார்த்துட்டு இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காப்புல. அப்புறம் அங்கே 11 மணிக்கு யாரை கூப்பிட்டு போகிறேன், எங்கள் அம்மாவை கூப்பிட்றதுக்காக நானும் அண்ணனும் போகிறோம் காரில். போயிட்டு வரும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்காப்புல, ரொம்ப 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 டீசெண்டாக, சரி கூட ஒரு லேடி வந்திருக்காங்களே, கூட இன்னொருத்தர் வந்திருந்தார், அவருக்கு பேர் என்னென்னா ரூபன் பொன்மணின்னு சொல்லிட்டு, கல்லுக்கூட்டம் என்னும் ஒரு பகுதியை சார்ந்த 7வது வார்டு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு கவுன்சிலர். ஸோ இந்த கவுன்சிலர் தான் எங்கள் அப்பாட்ட என்ன சொல்கிறாரு, அண்ணன் பேச்சுவார்த்தைக்கு தான் நாங்கள் வரோம்,
பேசுகிறதுக்கு நான் வரோம், நான் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஆல்ரெடி அந்த முளகுமூடு பேரூராட்சியோட காங்கிரஸ் தலைவராக இருக்கார். ஸோ வந்து இந்த பொறுப்பில் இருக்கிறனால இவங்களும் பொறுப்பில் இருக்கிறனால, ஆனால் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. பேச்சுவார்த்தைக்கு சொல்கிறதுனால ஒரு லேடியும் வரனால எங்கள் அப்பா ரொம்ப மரியாதையாக வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வாங்க, வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ நான் போடுறேன். உட்கார வைக்கும்போது நான் அப்போ தான் காரில் வரேன். அப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு, இல்லை வெளில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காரில் வந்தோன்னா ராஜாபுரம் பார்க்குறாப்புல. வந்தோடனே கூப்பிட்றாங்க, தம்பி இல்லை பேசுகிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நானும் பேசுகிறது தான் சொல்லிட்டு நான் உள்ளே போகிறேன். நானும் என் அண்ணனும் காரை நிப்பாட்டிட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போனதுக்கப்புறமா ராஜாபுரம் நான் என்னோடய வீட்டில் சோஃபாவில் உட்காடுறேன். இந்த பக்கம் அவர் உட்கார்றாப்புல, எங்கள் அப்பா நின்றுட்டு இருக்காரு. அப்போது உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த வீடியோ கரெக்டாக பாருங்கள். நான் பேசுகிறேன், அவங்க கேள்வி கேட்குறாங்க. என்னென்னா நீங்கள் வந்து எங்களோட ப்ராடக்ட்டுக்கு, அதாவது இவங்களோட நோக்கம் என்னென்னா டேரெக்டாக நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டோன்னு வைங்களேன். நாம் தமிழர் கட்சி நீ விமர்சிச்சனால தான் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இது வந்து கட்சி சார்ந்த விவகாரமாக போயிடும். ஸோ இந்த லேகிய மேட்டரை உள்ளே கொண்டு வந்துடலாம். இது யாரோட தூண்டுதலில் நடந்திருக்குன்னா, கண்டினியூஸாக நான் சாட்டையை அடித்தேன், கேள்வி கேட்டேன், கரெக்டாக நான் ஃபிகரை வெளில விட்டேன், ஆதாரத்தை வெளில விட்டேன். சாட்டையோட தூண்டுதல் எல்லாம் கரெக்டாக நடந்திருக்கு. நான் தெளிவாக ஒரு விஷயத்தை பிரேக் பண்ண விரும்புகிறேன். சாட்டை லாஸ்ட் 2 நாளாக என்கிட்ட பேரம் பேசினாப்புல எப்படின்னா காம்ப்ரமைஸ் பேசி சரி எதுக்கு இனிமேல் அடிக்க வேணாம், நான் லாஸ்ட்டாக போட்ட இன்ஸ்டாகிராம் ரீலில் போய் பாருங்கள், இத்துடன் இப்போர் நிறைவடைந்தது என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். ஏன்னா இந்த லாஸ்ட் வீடியோ மட்டும் நம்ம போடுவோம். இனிமேல் நாம் தமிழர் கட்சி சார்ந்த சாட்டை அவர்களை பற்றி இனிமேல் பேச வேண்டாம். சரி ஓகே பேசியிருக்காப்புல. இல்லை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன்னா எனக்கும் 11 வயசுக்கு ஒரு பிள்ளை இருக்குது. அந்த 11 வயசு பிள்ளையை பார்த்தா என்ன நினைக்கும், இதோட அப்பா யார் அம்மா யாருன்னு கேட்டால் என்ன நினைக்கும் வளர்ந்ததுக்கப்புறம். ஸோ யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னனால சரி ஓகே எந்த ஒரு விவகாரத்துலையும் நான் தலையிட வேண்டாம். ஏன்னா அவங்க என் பர்சனல் அம்மாவை நோட்டுனாங்க, நான் மாறி வந்து கேள்வி கேட்டேன், லீகலாக கேள்வி கேட்டணும், ட்ரிகர் ஆகிட்டாங்க. இந்த ட்ரிகர் பாயிண்ட்டை தான் சாட்டை இவங்கள அனுப்பிவிட்ருக்காப்புல. நீங்கள் வந்து அந்த வீடியோவில் யானைக்கு அவளை லேகிய விஷயத்தை பற்றி பேசும்போது கட்சிக்காரர் தான் உள்ளே வராங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். சுனந்தாங்கிறவங்க வந்து இன்றைக்கி காலையில் நான் சொல்கிறது 3ஆம் தேதி லைக் வந்து காலையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7:30 6:50 7 மணி இருக்கும். சுனந்தாங்கிறவங்க வந்து யாருன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஐடி விங் மாநில செக்ரட்டரி. இந்த மாநில செக்ரட்டரி என்ன பண்ணுறாங்க, எனக்கு காலையில் பிரதர் ஷேம் ஆன் யூ டியூட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு கீழே யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ்னால் என்னன்னு தெரியுமா, நீ வந்து பின்வளைவுகளை சந்திப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் மெசேஜ் பண்ணுறாங்க. இவர் காலையில் மெசேஜ் பண்ணுறாங்க. முந்தின நாள் சாட்டை பேரம் பேசுகிறாப்புல. இது ரெண்டும் கரெக்டாக நடக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறமா இவன் வந்து 11 மணிக்கு வீட்டுக்கு வராப்புல. கரெக்டாக சிங்காயிக்கோங்க. வீட்டுக்கு வரும்போது கூட்டு வர்றது யாருன்னா இந்த ரூபன் பொன்மணி என்று சொல்லப்படக்கூடிய 7வது வார்டு கவுன்சிலர். இவர் தான் கூட்டு வர்றாரு. கரெக்டாக அந்த வீடியோவில் பாருங்கள். நான் உட்காடுறேன், ராஜாபுரம் உட்கார்றாப்புல, அவங்களோட மனைவின்னு நினைக்கிறேன், அவங்க உட்காந்துருக்காங்க, கவுன்சிலரும் உட்காந்துருக்காங்க, எங்கள் அப்பா நின்றுட்டுருக்காரு. உட்காரும்போது என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்படி லேகியத்தை பற்றி பேசியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட ஆதாரம் இருக்கான்னு. சரி இந்த ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபோனை நோண்டுறேன். நான் கஸ்டமர் ரிவ்யூ காட்டட்டா, ஆதாரத்தை காட்டட்டான்னு சொல்லிட்டு ஃபோனை நோண்டுறேன். அப்போ ஃபோனை நோண்டும் போது என்ன பண்ணுறாப்புல, இந்த ராஜாபுரம் கத்துறாப்புல எங்கள் வீட்டில். நான் என்ன சொல்கிறேன், எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இப்படி கத்தாதீங்க, வீட்டுக்குள்ளே கூட்டு வச்சு நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், கத்தாதீங்கன்னு சொல்லும்போது எந்திரிக்கிறார். நானும் எந்திரிக்கிறேன், எங்கள் அப்பாவும் வராரு. பிரச்சனை வேணான்ங்கிறது தான் எல்லாரும் வீட்லேயும் யோசிக்கிறது. எங்கள் அப்பா வயசானவர், அவரும் எதிர்த்து நிற்கிறாரு, அம்மா நிற்கிறாங்க, பாட்டி நிற்கிறாங்க. அப்போ இவங்க நிற்கும்போது என்ன தள்ளி விடுறாங்க. கரெக்டாக அந்த வீடியோவில் பாருங்கள். இது அவங்க ரெக்கார்ட் பண்ண வீடியோ. எவ்வளோ அழகாக நம்மளுக்கு எவிடன்ஸை கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். இதையும் நாம் தமிழர் கட்சி சார்ந்த கொலகார கூட்டம், இந்த கொலகார கூட்டம் கீழே ஐ சப்போர்ட் ராஜாபுரம்னு சொல்லிட்டு போடுறானுங்க. எவ்வளோ பெரிய தற்கொலைகளாக இருப்பானுங்கன்னு பாருங்களேன். அப்போ என்ன நடக்குது, என்ன தள்ளி விடுறாப்புல, என்ன தள்ளி விட்டு அந்த சோஃபா உடஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு ஹோட்டலில் பக்கத்தில் ஹோட்டல் நடந்துட்டு இருந்தாப்புல. ஹோட்டலில் அடுத்தவங்க சாப்பிட்ட அந்த எச்சி இலை இருக்கேன்ல, அந்த எச்சி இலையெல்லாம் வாரி போட்டு கஷ்டப்பட்டு 70,000 90,000 நினைக்கிறேன் வாங்கின சோஃபா தான் அந்த சோஃபா. இது கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகிடுச்சு. சோஃபா என்னென்னா நான் விழுந்து அந்த சோஃபா உடஞ்சிருச்சு. நான் விழுந்த உடனே திருப்பி நான் எந்திரிச்ச உடனே இந்த ராஜாபுரம் என்ன பண்ணுறான், என் மேலே அப்பி விழுறான். அந்த வீடியோ பாருங்களேன். அப்பி விழுந்ததுக்கப்புறம் என் அண்ணன் என்ன பண்ணுறான், என்ன அடித்து கொன்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நல்லா யோசிச்சுக்கோங்க, என்ன அடித்து கொன்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராஜாபுரனை கெட்டி பிடிக்கிறான். நல்லா பாருங்கள், கெட்டி பிடிக்கிறான். அதில் வீடியோவில் பாருங்கள். கெட்டி பிடிச்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன், அவன் எங்கள் அப்பாவை திருப்பி அடிக்க போகிறான், எங்கள் அண்ணனை இந்த மாதிரி வந்து எதாவது பண்ணிட போகிறான்னு சொல்லிட்டு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக, என்னோட தற்காப்புக்காக கீழே இருந்து அந்த பழைய சோஃபாவோட கட்டையை எடுத்து அவன் அடிக்கிறத தடுக்கிறதுக்காக இப்படி ஓங்குறேன்.
அப்போ இப்படி ஓங்கி அடிக்கிறதுக்காக முன் வரும்போது இவனுங்க அதை கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணிடுறாங்களா. ரெக்கார்ட் பண்ணி ராஜாபுரம் என்ன பண்ணிட்டான், திருப்பி என் கையை வந்து தட்டி திருப்பி எந்திரிச்சிடான். எந்திரிச்சதுக்கப்புறமா தான் என்னோடய ஃபோன் கீழே விழுந்துருது. எங்கள் அப்பாவை, எங்கள் அம்மாவை, என்னென்னா எங்கள் அண்ணன் கட்டி இப்படி பிடிச்சிருக்காப்புல, அவன் வந்து காலால் உதைக்கிறான். உதைக்கும்போது என் அம்மாவோட வயிற்றில் மிதிப்படுது. அவங்களுக்கு ஆல்ரெடி யூட்ரஸ் ப்ராப்ளம். வயிற்றில் மிதிப்பட்டதுக்கப்புறம் பாட்டி கீழே விழுறாங்க, ஃபோனு கீழே விழுது, எல்லோரும் அலறாங்க. அலற சத்தம் வந்த உடனே அவனோட கத்தி கீழே விழுந்துருக்கு. அந்த கத்தி இடுப்பில் அந்த கத்தி கீழே விழுந்தது. அவன் லுங்கி கொடுத்துருக்கான். அந்த கத்தி கீழே விழுந்ததுக்கப்புறமா தான் உங்களை விட மாட்டோம்ல பயலுங்களா உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை கத்தி இப்படி வெட்ட வரும்போது தான் நான் எப்படி கையால் தடுக்கும்போது வந்த காயம்தான் இந்த காயம். இப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் நடந்தது. திருப்பி நான், என் அண்ணன், அப்பா, பாட்டி, என்னோடய அம்மா, லைக் எல்லோரும் ஒன்று சேர்ந்து என் நாய் ஓடி வந்துடுது மேக்ஸு. இவனை பிடிச்சி வெளியே தள்ளி கிரில்ல பூட்டிடுறோம். கிரில்ல பூட்டினதுக்கப்புறமா ஊருக்காரங்க இவன் நினச்சிட்டான் அவன் ஊர் மாதிரி இவனே ஏதோ ஒரு ஊரில் இருந்து இங்கே வந்திருக்கான். இங்கே வந்து ஏதோ பக்கத்து ஊரில் ஏதோ இருக்கான். சரி, அது நமக்கு தேவையில்லை. அப்போது வெளில தள்ளினதுக்கப்புறமா ஊருக்காரங்க எல்லாரும் வந்து, சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து கூடினதுக்கப்புறமா நீ எப்படி எங்கள் ஊரில் வந்து உள்ளே வரலாம், எப்படி நீ வீட்டுக்குள்ளே வந்து கொலை பண்ணுறதுக்கு கத்தி எடுக்கலாம். அப்போ என்ன பண்ணுறாப்புல, வெளில வந்துட்டு நீ எங்கேயாவது செத்து கிடந்தனா அதுக்கு நான் தாம்பல காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அருவா எடுக்கிறாப்புல, கத்தி எடுக்கிறாப்புல. எடுக்கும்போது தான் எல்லாரும் ஒன்று கூடுறாங்க. எல்லாரும் ஒன்று கூடி இவன் திருப்பி பேசும்போது தான், அடிக்க முற்படும்போது தான் அங்கே இருந்த லோக்கலில் இருந்த ஊருக்காரங்க, குடும்பக்காரங்க, உறவினர்கள் இவங்கள மாதிரி அடிக்கிறாங்க. அது எல்லாமே செல்ஃப் டிஃபென்ஸ், தற்காப்புக்காக மட்டுமே. ஆக்சுவலாக அந்த வீடியோ நல்லா பாருங்கள். ராஜாபுரம் அடிக்க முற்படும்போது திருப்பி இவங்க அடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இதுதான் நடந்தது. கூட வந்து லேடி ட்ரிகர் பண்ணுறாப்புல. ஸோ இது எல்லாமே ஒரு தரப்பு நடக்கும்போது தான் கடைசியில் போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்ததுக்கப்புறமா இவங்களெல்லாம் பிடிச்சி லைக் வந்து அரெஸ்ட் பண்ணி ராஜாபுரம் அந்த காரு எல்லாத்தையும் சீஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. நாங்களும் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அம்மா, நான், என் அண்ணன், அப்பா எல்லோரும் போய் அட்மிட் ஆகி இந்த லட்சணத்தில் இங்கே வந்து நிற்குது. கடைசியில் நான் நினச்சி கூட பார்க்கல, சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. இத்தனை நாள் பேசி டிவிகேவை சார்ந்து, அதிமுகவை சார்ந்து, பெரும்பாலும் டிவிக்கு, பெரும்பாலும் அதை தாண்டி வந்து அதிமுக, அதை தாண்டி வந்து பிஜேபி, அதை தாண்டி பொதுமக்கள், உண்மையாக சொல்கிறேன், வயசானவங்க வர பலர் எப்படி தான் இந்த ஹாஸ்பிட்டலில் இங்கே இருக்காங்க, இந்த ரூமில் இருக்காங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. தக்கலை ஜிஹெச்சில் வந்து அட்மிட் ஆகிருந்தேன். லைக் வந்து ஸோ கரெக்டாக எல்லோரும் வந்து ஒவ்வொரு கட்சியினை சார்ந்து வரோம். நாங்கள் காங்கிரஸ் கட்சி, நாங்கள் வந்து திமுக, நாங்கள் வந்து அதிமுக, நாங்கள் வந்து பிஜேபி, நாங்கள் வந்து டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 மக்கள் வந்தாங்க. அந்த ஒரு விஷயந்தான். அதாவது இது எப்படி சொல்லணுங்கிறது தெரில. இது நான் வெட்டுப்பட்டு தான் இதை நான் பார்க்கணுமாங்கிறது என்னோடய ஒரு தலையில் தான் இருக்குது. அம்மாவுக்கு அடிப்பட்டு, அப்பாவுக்கு அடிப்பட்டு இவ்வளோ விஷயம் இருந்து அது நிலைமை யோசிச்சு பாருங்களேன். அவங்களோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தப்புள்ளே வளர்க்குறோம், லீவுக்காக வரான், லைக் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக ஓட்டு போடுறதுக்காக வரான், அண்ணனோட என்கேஜ்மெண்ட் இருக்குது, ஸோ அது அடுத்தது இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு அக்கேஷனுக்காக வரான். வரும்போது நான் சத்தியமாக சொல்கிறேன், திமுகவை நான் இத்தனை வருஷம் அடித்தேன், கேள்வி கேட்டேன், ஆனால் ஒருத்தர் கூட என் வீடேறி வந்தது கிடையாது. தெரியுமா? ஒருத்தர் கூட என் வீடேறி வந்தது கிடையாது. கத்தியோ அறிவாலோ எடுத்து வந்தது கிடையாது. ஆனால் பின்தொடர்ந்துருக்காங்க. ஆனால் வந்து வீட்டுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் என் வீட்டுக்கு வந்து ஒன்று கொன்றுவோம்ல, ஒன்று இந்த ரோட்டில் செத்து கிடப்பலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னது கிடையாது. பிஜேபியை சார்ந்தவங்கள யாருமே சொன்னது கிடையாது. ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சியின் தற்குறி கூட்டம் கரெக்டாக காலைல சொன்னதான் அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க. அவங்க மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் 11 மணிக்கு இவன் வரான். முந்தின நாள் அதுக்கு 2 நாளாக சாட்டை காம்ப்ரமைஸ் பண்ணுறாப்புல. இதை மட்டும் யோசிச்சு பாருங்கள், எப்படி இவங்க ட்விஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி இதை வந்து ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்கன்னு மட்டும் பாருங்களேன். இந்த வீடியோ தயவு செஞ்சு மக்கள் இந்த 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 ஒரு சாதாரண ஒரு வீட்டிலேருந்து வந்த பையன் நான், பெரிய பின்புலமோ பெரிய இதெல்லாம் கிடையாது. எங்கள் அப்பா வந்து அந்த ஊரில் ஒரு பேக்கரி கடை வச்சுருக்காரு. கடை வச்சு காலைல 8 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் நின்று அங்கே தான் எல்லாம் தன்னோட வியாபாரத்தை பண்ணிகிட்ருக்காங்க. அதை தாண்டி வந்து காங்கிரஸ் கட்சியில் அதான் சொல்லுவாங்க இல்லை, நான் வந்து அந்த காலத்துலேருந்தே காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி வந்து அவர் பல வருஷமாக அந்த கட்சியில் இருக்கார். ஸோ அதில் பயணிச்சிட்ருக்காரு. ஸோ இவ்வளோ விஷயம் இருந்தும் ஒருத்தன் வீடேறி வந்து உன்னை வெட்ட வரேன், உன்னை கொன்றுவேன், உன்னை குடும்பத்தையே அழிச்சிடும் அப்படின்னு வரான்னா அது யாரால் முடியும்னு பாருங்களேன். இதுதான் தமிழ் தேசியமா? இல்லை இதுதான் பிரபாகரன் அவருடைய வளர்ப்பா? இது பிரபாகரன் வளர்ப்பு கிடையாது.
கொலைகார சீமான் மற்றும் கொலைகார சாட்டை அவருடைய வளர்ப்பு, சாட்டை அவருடைய தூண்டுதலால் நடந்த இது விஷயம். ராஜா போரன் என்ற தனிப்பட்ட நபரால் வந்த விஷயங்கிறத நான் பார்க்குறத தாண்டி சாட்டை மற்றும் சீமான் அவரோட விஷயத்தை நான் வெளியே கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணது மூலமாக வீடியோஸ் மோர் தென் 2 மில்லியன் வியூஸ் 3 மில்லியன் வியூஸ்னு போயிட்டு இருந்துச்சு. 20 லட்சம் 30 லட்சம் பேர் பார்த்ததுனால அந்த பயத்தில் அந்த இதில் தான் வந்திருக்காப்புல. பதட்டத்தில் என்ன சொல்கிறாரு தெரியுமா? என்னென்ன இவன் இவ்வளோ கீழ்த்தரமாக பண்ணுறான், அவனோட விஷயத்தை எப்படி கட்சியாக இது பண்ணுறாங்க. அப்போ கட்சிக்காரங்க எதுக்கு காலையில் எனக்கு யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ், நீ விளைவுகளை சந்திப்பாய் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க. அதை தாண்டி கட்சிக்காரன் எதுக்கு என் வீட்டுக்குள்ளே வரான், கட்சிக்கார உறுப்பினர் எதுக்கு ராஜாபுரம் வரான், எதுக்கு இன்னொரு லேடியை கூப்பிட்டு வரான். நல்லா யோசிச்சுக்கோங்க. இது அந்த லேகியமே தப்பு தான். அவங்க நான் கேள்வி கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். லேகியங்கிற விஷயத்தை தாண்டி இந்த கட்சி விஷயத்துக்காக தான் ஒட்டு மொத்தமாக என் வீடேறி வெட்டுறதுக்காக வந்தாங்க. நான் ஆதாரத்தோடு போட்டிருக்கேன். மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் யாருக்கு பக்கம் நிற்கலங்கிறது எனக்கு தேவையில்லை. ஆனால் இன்றைக்கி வந்த மக்கள் 2000-3000 மக்கள் என் வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் நலம் விசாரித்து போனதுக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. வந்ததுக்கு மிக்க சந்தோஷம். இந்த வீடியோ முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி ஆகும்போது மக்கள் பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள், இன்னும் ஹைப் பண்ணுங்கள், 4 பேருக்கு தெரியட்டும் இந்த தற்கூரி நாம் தமிழர் கட்சி என்ற கொலைகார கட்சியோட லட்சணம் என்ன என்கிறது. நன்றி, வணக்கம்.